ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இடியாப்பம் ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் அந்த எண்ணெயிலே லேசாக பொரியணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4 கீறி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லேசாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 2 பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் இப்போ சேர்க்குறது வந்து 2வது எடுத்த பால். ஃபஸ்ட்டு எடுத்த பால் 1/2 கப் வந்து தனியாக வச்சுருக்கேன். அதை அடுத்து கடைசியில் சேர்க்கணும். இப்போ 2வது பால் கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா, அந்த பாலை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திக்காக எடுத்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 கப் அளவு இருக்குது. அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பால் திக்கானது சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்களும் இந்த ஈஸியான கேரளா ஸ்டைல் எக் கிரேவியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.